இயேசுவுக்கே புகழ். இன்றைய தியானத்திற்கான இறைவார்த்தைகள் மார்க் 8வது அதிகாரம் திருப்பாடல் 119 யாக்கோபு முதல் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக யாக்கோபு முதல் அதிகாரம் இறைவார்த்தைகள் 2 முதல் 6 முடிய. பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். திருப்பாடல் 119 ஆண்டவரே, நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன். ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கிறேன். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. மார்க் நற்செய்தி 8வது அதிகாரம் 11 மற்றும் 12வது இறைவார்த்தைகள். பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென்.